சிவனை முழுசாக நம்புவர்கள் யாரை இருந்தாலும் சரி அவர்களுக்கு துணை புரிவார், அவர் பக்கத்திலே இருப்பார். ஏழையாக இருந்தாலும் சரி சிவபக்தியோடு யார் இருக்கின்றார்களோ அவர்கள் இடத்தில் கண்டிப்பாக இருப்பார். ஒரு பணக்கான வாழ்கிறான், நிறைய பேருக்கு அன்னதானம் செய்யறான், கேட்கறவங்களுக்கு இல்லை என்றால் பொருளை வாரி கொடுக்கிறாப்படி, கோயிலுக்குன்னு போனா தடையில்லாத அன்பளிப்புலாம் கொடுக்கிறாப்படி, வந்தவனுக்கு வாரி வாரி கொடுக்கிறாப்படி. அந்த ஊர்ல நல்ல மரியாதை மதிப்பு அவருக்கு உண்டு. ஏன்னா கேட்கறதெல்லாம் கொடுக்கிறாப்படி இல்லையா. உடனே கோயில் கட்டினா கொடுக்கிறாப்படி, கோபுரம் கட்டினா கொடுக்கிறாப்படி, கோயிலுக்குன்னா கொடுப்பாரு. எல்லாம் ஏழை எளியவருக்கு அத்தனை பேருக்கு வாரி வாரி கொடுக்கக்கூடியவர் அவரு. நல்ல மரியாதை. அவர் கோயில் போனா அவர் சிறப்பான மரியாதை, அவருக்கு மாலையை போட்டு நல்ல மரியாதை செய்வாங்க. எல்லாம் ஊர் ஜனங்களா அப்படி இருந்தாங்க. அந்த குடும்பத்துல பெரியவர் இறந்துட்டாரு, ரொம்ப ஏழ்மையான நிலைமைக்கு வந்துருச்சு. அவங்க யாருன்னா கோயிலுக்கு வந்தாலும் முன்ன இருந்த மரியாதை இல்ல. ஏன்னா பணக்காரனா இருக்கும்போது இருக்கிற மரியாதை இன்னைக்கு இல்ல. அவங்கள வறியவர் ஆயிட்டாங்க. சிவா, நாங்க நல்லபடியா இருக்கும்போது எல்லாமே எங்களை தேடி வந்தாங்க, இப்ப நாங்க கெட்டு நொந்து இருக்கிறோம், இந்த நேரத்தில் யாருமே எங்களை மதிக்கலையே சிவா, நாங்க கோயிலுக்கு வந்தா கூட என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்களே சிவா, சிவபெருமானே எங்க நிலைமை பார்த்தாயா, மனசு நிம்மதியா போலானா கூட அங்க ஒரு மரியாதை கிடையாது, வான்னு சொல்றோம் யாரும் கிடையாது. அன்னைக்கு இருந்த மரியாதையே வேற, இன்னைக்கு இருக்கிற மரியாதையே வேறையா இருக்குது. அப்ப பணம் இருந்தாதான் மரியாதையா பகவானே அப்படி மனசு நொந்துக்குன்னு, சரி என்னது நம்ம கோயிலுக்கு போறது, கோயிலுக்கு வேணா எங்க வேணா அப்படின்னு மனசு வேதனையோடு படுத்துட்டு அப்படி வீட்டுல படுத்துக்க உடனே அந்த அம்மா கனவுல, உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன், மக்கள் எல்லாம் உன்னை தேடி வருவாங்க, உனக்கு மரியாதை கிடைக்கும், நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ நல்லபடியா இருமா அப்படின்னு கனவுல சொல்ற. அப்படி உன் வீட்டுக்கு முன்னாடியே நானு சிவலிங்கமா நான் உருவாகிறேன், எல்லாம் உன்னை தேடி வருவாங்க, உன்னை வணங்குவாங்க, உனக்கு மரியாதை கிடைக்கும், உனக்கு புகழ் சேரும், நீ ஒன்னும் கவலையப்படாத அப்படின்னு கனவுல சொல்லிட்டு மறைஞ்சிட. அப்படி காலையில இருந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தா சிவலிங்கம். பகவானே, நேத்து நீ கனவுல சொன்னது அப்படியே நீ செஞ்சிட்டியா அப்படின்னு. கோயிலுக்கு போறாங்க, ஊர் மக்கள் போறாங்க, அங்க சாமி சிலையே கிடையாது, சிவபெருமான உருவமே கிடையாது, அங்கங்க தேடி பாக்குற எங்கேயுமே கிடையாது. ஒரு பணக்கார வீட்டுக்கு முன்னாடி சிவலிங்கம் இருக்குது. எல்லாமே இங்க வந்து வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அம்மா, முன்ன இருந்த மதிப்பை விட இன்னைக்கு பல மடங்கு ஒரு கூடிச்சுமா, நாங்க செஞ்சது தவறம்மா, இன்னைக்கு உன்னுடைய வீட்டு முன்னாடியே சிவபெருமான் எழுந்திருக்கிறாருன்னா நீ எத்தனையோ புண்ணியம் செஞ்சிருக்கணும், உனக்கு மரியாதை மதிப்பு உங்களை தேடி வருதம்மா, எல்லா வல்ல இறைவன் எம்பெருமான் சிவபெருமான் உன்னை தேடி வந்திருக்காருன்னா நீ எவ்வளவு பெரிய புண்ணியம் செஞ்சிருக்கணும் தெரியுமா. அப்பா, நாங்க இருக்கும்போது எல்லாம் நீங்க தேடி வந்தீங்க, நான் பணக்காரனா இருக்கும்போது எல்லாம் நீங்க தேடி வந்தீங்க, ஆனா நாங்க நொந்த பின்னாடி யாருமே எங்களை மதிக்கல, ஒருத்தர் எங்களை மதிக்கல, கோயிலுக்கு போனா மரியாதை கொடுக்கல. ஆமா ஐயா, பணம் இருந்தா தான் உலகமா, பணம் இல்லைன்னா உலகம் இல்லையா. அன்றைக்கும் சரி இன்னைக்கும் சரி நான் வணங்கக்கூடிய தெய்வம் என்னைக்குமே கைவிட மாட்டார். நாங்கள் பணக்காரன் இருந்தாலும் சரி அவரைத்தான் நாங்க வணங்குவோம், நாங்க ஏழியால் இருந்தாலும் சரி அவர்தான் நாங்க வணங்கி இருக்கிறோம். எந்த நிலையில் இருந்தாலும் சிவன் எங்களை கைவிட மாட்டார்ப்பா. நாங்க வாழ்ந்த போதும் அவரே, நாங்க தாழ்ந்த போதும் அவரே. ஒரு மரத்துல பழம் எப்படி கொத்து கொத்தா காய்க்கும் போது பறவைகள்லாம் வந்து சேர்ந்து அந்த பழத்தை சாப்பிடுதோ, அதே போல பணக்காரனா இருக்கும்போது எல்லாம் தேடி வந்தாங்க. அந்த மரத்தில் எப்படி பழமை இல்லாத போது பறவைகள் ஒண்ணு கூட வரதில்லையோ, அதே போல எங்களிடத்துல பணம் இல்லாத போது யாரும் ஒருத்தர் வரதில்ல, எங்களுக்கு மரியாதையும் கொடுக்கறதில்ல. ஆனா சிவபெருமான் அப்படி கிடையாது. எந்த நேரத்திலும் அது ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, வறியவனாக இருந்தாலும் சரி, தாழ்ந்தவனாக இருந்தாலும் சரி, உயர்ந்தவனாக இருந்தாலும் சரி, அவனை நினைப்பவர்கள் என்றைக்குமே கைவிட மாட்டார்.